பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்காவோட அதிகாரத்தை உடைக்கணுன்றதுக்காகவும் இந்த மற்ற நாடுகள் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் இல்லாத மற்ற நாடுகளோட குரல்களும் வெளியில் கேட்கணும். உலகத்தில் இருக்க எல்லாருமே சமம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை அழிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிரிக்ஸ்ன்றது அடுத்தது பிரிக்ஸ் பிளஸ் பிளஸ்ஸாக மாறப்போகுது. இதில் பல நாடுகள் சேர்றதுக்கு அவங்களோட விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நாடுகள் அதில் சேர்றதுக்கான ப்ராசஸும் இருக்காங்க. இப்போ நார்த் கொரியா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. நாங்களும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர போகிறோம். என்னது, நார்த் கொரியா இந்த கூட்டமைப்பில் சேர போகிறாங்களா? அப்படி நார்த் கொரியா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வலுவடையும்? இதனால ரஷ்யாவுக்கு, இந்தியாவுக்கு, சைனாவுக்குன்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு என்னென்ன நன்மைகள் விளைய போகுது? இல்லை இந்த நாடுகள் சேர்றதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டுறதா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பதிலானது இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பிரிக்ஸை பற்றின நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான நியூஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவோட ஸ்மார்ட் டார்பேடோ, ஒரு சூப்பர் சோனிக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு மிசைல்குள்ள ஒரு டார்பேடோ வச்சு ரொம்ப தொலை தூரத்துக்கு அதை கொண்டு போயிட்டு அதை கடலில் விழ வச்சு சப்மரீனுக்கு எதிராக அதை செயல்பட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஸ்மார்ட் வெப்பன் சிஸ்டமாக இது இந்தியா கிட்ட இருக்கு. அதை இப்போ DRDO டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் டார்பேடோ பற்றி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோவை நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஏன் DRDO டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்றது கொஞ்ச நாளாவே ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்திய பெருங்கடல்ல சீனாவோட ஆதிக்கம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்க டைம்ல இந்திய பெருங்கடல்ல பல பகுதிகளை இந்தியா தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த வெப்பன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்திருக்க நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த டெஸ்ட் ஆனது கம்ப்ளீட்டா முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ராஃபாக்குள்ள இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலை அதிகமாக்குனாங்கன்னா, இல்லை ராஃபாக்குள்ள அவங்க பண்ணக்கூடிய தாக்குதலை ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை ரொம்ப பெருசாக்குனாங்கன்னா, இஸ்ரேலுக்கு நாங்கள் அஃபென்சிவ்க்கு தேவையான எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம். இவ்வளவு நாள் இஸ்ரேல் மற்ற இடங்களில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு முதல் தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தாங்களோ அது எதையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. நிறைய பேர் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கவர் அப் மட்டும்தான். இதனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இஸ்ரேலுக்கு ஏற்பட போகிறதில்ல, அமெரிக்காவும் ஆயுதங்களை கொடுக்காம நிறுத்த போகிறதில்ல. இப்போ காசாக்குள்ள பல பிரச்சனைகள் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க, அது எதையும் அமெரிக்கா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலே ஒரு ப்ரெஷர் ஆனது இருக்கு. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்கா முழுக்க பல இடங்கள்ல இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலஸ்தீனியர்களுக்கான சொந்த இடம் அது கிடைக்கிறதுல இந்தியா எப்பவுமே உறுதியாக இருக்காங்க. பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற நடுவில் பிரச்சனைகளை நாங்கள் ரொம்பவே கவனிச்சுட்டு வரோம், ரொம்பவே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக 2 நாட்டோட அதிகாரிகள்கிட்டையும் 2 நாட்டோட அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனுக்கு அவங்களோட சொந்த நிலம் கிடைக்கணுன்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோன்றத திரும்பவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பாலஸ்தீனுக்கு சொந்தமாக நிலம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இஸ்ரேல் மேலே தான் ஒரு ப்ரெஷரை போட்டாகணும், இஸ்ரேலை ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் ஒரு அழுத்தமானது இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா நினச்சாங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா இஸ்ரேலை ஒரு முடிவுக்கு, இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு கொண்டு வர முடியுன்றதை உலகத்தில் பல நாடுகள் நம்பிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இந்தியாவால் அடுத்தது என்ன பண்ண முடியுன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வர அப்டேட்ஸை பொறுத்து பார்ப்போம். அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், பலூச் போராளிகள் பாகிஸ்தானோட குவாடர் பகுதியில் நேற்று ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 8க்கும் அதிகமான பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த நபர்கள் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களானது தெரிவிக்குது. இந்த பலூச்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு நைட் மேரா, ஒரு கெட்ட கனவாகவே இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு தாக்குதலையும் இவங்க நடத்துறதுக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கிறது, அந்த ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கிறது, அங்கே இருக்க பல அவுட் போஸ்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே துல்லிய தாக்குதலை இந்த பலூச் ஃபைட்டர்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு May 9 ரஷ்யாவோட விக்டரி டே. அவங்களோட விக்டரி பரேடுன்றது இப்போ ரஷ்யாவில் ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய ICBM, நிறைய இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ்னு எல்லாத்தையுமே ரஷ்யா அவங்களோட பவரை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்ப்போம். இதில் என்னென்னலாம் ஷோகேஸ் பண்ணாங்க, இதில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் ஈடுபட்டுருந்துச்சு, இது எல்லாத்தையுமே தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான நியூஸாக நான் இங்கே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம பிரிக்ஸ் விஷயத்துக்கு வரும். இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வெறும் 5 நாடுகள்
பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான்னு இந்த 5 நாடுகளுக்காக இந்த 5 நாடுகளோட கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு. இந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பு சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் 3ல் 2 மடங்கு வரைக்கும் அதிக ஜனத்தொகை இருக்க கூட்டமைப்பு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான். அதேமாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ரஷ்யா, சைனான்னு சொல்லிட்டு உலகத்தோட பெரிய பொருளாதார நாடுகள் இருக்க கூட்டமைப்பும் இந்த ஒரு நாடு தான். எல்லாத்த விட உலகத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த நாடுகள் தான். இப்படி எல்லாமே இந்த நாடுகள் கிட்ட இருக்கப்போ ஆரம்பத்தில் இதை ஒரு பெரிய த்ரெட்டாக யாருமே கன்சிடர் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயத்தை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவை கையில் வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்குறாங்க. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்பிரிக்கா அவங்க ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட்ஸ் இல்லை அவங்களே ஆண்டு இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் பவராக இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே ப்ராப்பரான ஒரு அமைதியை நிலவ விடாமல் அந்த இடத்துல ஒரு ஒரு சிவில் அன்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி அங்கே நிறைய தீவிரவாதிகளை உருவாக்கி பல நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தை கூறு போட்டு வச்சுருக்காங்க. இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்க நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு இந்த ஆப்பிரிக்கா. ஆனால் அப்படிப்பட்ட நாடு தான் இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான ஒரு கண்டமாகவும் இருக்குது. மற்ற நாடுகளில் இல்லாத அளவுக்கு, எந்த நாடுகள்லையுமே இல்லாத அளவுக்கு, எந்த கண்டத்துலையும் இல்லாத அளவுக்கு பசி, பஞ்சம், பட்டினி, வன்முறைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அதிகம் இருக்க நாடு ஆப்பிரிக்கா தான். இப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா நாடில் இந்த நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் வருதுன்றதை அமெரிக்காவால் பொறுத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை விட்டு வெளியே போக சொன்னது, அமெரிக்கன் ட்ரூப்ஸை வெளியேற்றினதுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த பிரிக்ஸ்ன்ற கூட்டமைப்பு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. ஈரான் சேரணும்னு சொல்கிறாங்க, சவுதி அரேபியா சேரணும்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை தாண்டி மிடில் ஈஸ்ட்டுக்கும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பரவுறப்போ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த நாடுகள் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளோட ஆளுமைன்றது கண்டிப்பாக அழிய தொடங்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா டாலருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புனும் இந்த பிரிக்ஸை சொல்லலாம். லோக்கல் கரன்சிலேயே நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தவங்களோட கரன்சியை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணி அந்த கரன்சியோட வேல்யூ அதிகப்படுத்தணும். இப்போலாம் டாலர் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை இந்த உலகத்தில் இருக்குது. அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிவு பண்ணி இப்படி ஒரு வேலையில் இறங்குறாங்க. இதுக்கு நடுவில் தான் இப்போது நார்த் கொரியா கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு, நாங்களும் இந்த பிரிக்ஸில் சேர போகிறோம்னு சொல்லிட்டு. நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா, இந்தியா இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் பொதுவானதாக இருக்கும், ரஷ்யாவோட நட்புன்றது. இதெல்லாம் நம்ம சைனாவை விட்டுறலாம். ஏன்னா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுலையுமே டேரெக்டான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு நாடுன்னு கேட்டனா நார்த் கொரியா தான். ஏன்னா அவங்க இந்தியா கிட்டேயும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சைனா, ரஷ்யா கூட இன்னும் ரொம்பவே அதிகமான ஒரு ஒற்றுமையான உறவில் இருக்காங்க. இந்த நிலைமையில் நார்த் கொரியா இந்த பிரிக்ஸில் சேர்றதுக்கு மூலயமா ரஷ்யாவுக்கு கூடுதலான பலமானது ஏற்படும். ஏன்னா டைரெக்டாக அவங்க கிட்ட இருந்து லோக்கல் கரன்சி மூலயமா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்குறது, இங்கே இருக்க அதிகமான ஆயுதங்களை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு தான் இது ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கும். அதே டைமில் நார்த் கொரியாவை பஞ்சத்திலிருந்தும் பசியிலிருந்தும் கொஞ்சம் இது மீட்டு கொண்டு வரும்னு சொல்லலாம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்போ நார்த் கொரியான்றது ஒரு இரும்பு திரை நாடு. அங்கே எக்கானமின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. அந்த நாட்டில் இருக்க மக்கள் பசி, பஞ்சம், பட்டினி எல்லாத்துலேயும் வாடிட்டு இருக்கப்போ இந்த ஒரு அறிவிப்பானது வந்திருக்கிறது கண்டிப்பாக நார்த் கொரியா ஒரு பெரிய விஷயம். ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் இந்தியாவுக்கும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா பக்கத்தில் சைனா கூட பார்டரை ஷேர் பண்ணுற ஒரு நாடு இந்த பிரிக்ஸில் சேருதுன்றது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவியும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ஸ்மார்ட் வெப்பன்ஸ், இந்த ஸ்மார்ட் டார்பேடோ பற்றி உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நார்த் கொரியா சேர்றதுனால எந்த மாதிரி பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கனாலும் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இவங்க இந்த வீடியோ பெறுது உங்கள் எல்லாருக்கே.